ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 4 இறைவாக்குகள் 35 41 முடிய. அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையினை வைத்து தொங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்திருந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமாம், வந்திருக்கிறது இந்த டிவைன் தியான இல்லத்திற்கு நாம் இன்று வந்திருக்கின்றோம். தொலை தூரத்திலிருந்து வந்திருக்கிறோம், பக்கத்துலேருந்து வந்திருக்கிறோம். எதற்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம்? நோக்கம் வேணுமில்லை. இன்னைக்கு வந்திருக்கிறோம் பிப்ரவரி மாதத்துடைய முதல் நாள். எதற்காக நாம் இந்த தியான இல்லத்துக்கு வந்திருக்கிறோம்? ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ள, ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ள வந்திருக்கின்றோம். மகிழ்வோடு வந்திருக்கிறோம், சந்தோஷத்தோடு வந்திருக்கிறோம். இந்த நாள், இந்த மாதம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக ஆண்டவர் நமக்கு அருமையான ஒரு செய்தியை இன்றைக்கு கொடுக்கின்றார். நம்பிக்கை, அதான் இன்னைக்கு சொல்லுகின்றார். இன்றைக்கு வாசகங்கள் அனைத்துமே முதல் வாசகமாக இருக்கட்டும் அல்லது நற்செய்தி, மார்க் நற்செய்தியாளருடைய முதல் நற்செய்தி, மொத்தம் நமக்கு 4 நற்செய்தி, ஒத்தமை நற்செய்தி மத்தேயு, மார்க், லூக்காவிலே முதல் நற்செய்தி எழுதப்பட்டது எந்த நற்செய்தி? அதுதான் நம்ம சொல்ல மாட்டோம். எல்லாம் மத்தேயு எல்லாம் சொல்லுங்க. நான் தான் சொன்னேன், மொத்தமே சினாப்டிக் 3 நற்செய்தி, மத்தேயு, மார்க்கு, லூக்கா. எந்த நற்செய்தி முதல்ல எழுதப்பட்டது? மத்தேயு நமக்கு அட்டவணையில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் முதல் நற்செய்தி எது? மார்க்கு நற்செய்தி. அதான் நமக்கு எழுதப்பட்டது. யாருக்காக எழுதப்பட்டது இந்த நற்செய்தி? சொல்ல மாட்டோமே. இதெல்லாம் கேட்டிங்கன்னா, ஃபாதர், எங்களுக்கு இப்போ தான் நாங்கள் பைபிளே படிக்க தியான நிலையத்துக்கு வந்த பிறகு தான், இப்போ தான் 2-3 இறை வார்த்தையை கேட்டு இனி தான் நாங்கள் பைபிளை படிக்கணும்னு இருக்கோம் அப்படின்றது எல்லாம் சிரிக்கிறீங்க. மார்க்கு நற்செய்தி துன்புறும் கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்டது. சரியா? மார்க்கு நற்செய்தி துன்புறும் கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்டது. அதான் எதற்காக? நம்பிக்கை. துன்புறும் கிறிஸ்தவர்கள் இயேசுவை நம்பி வாழ்வு பெற வேண்டும். இயேசுவை நம்பி, இயேசுவே மீட்பர், இயேசுவே ஆண்டவர் என அவர்கள் அறிக்கையிட வேண்டும் என்பதற்காக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் எப்படிப்பட்ட நற்செய்தி? மார்க் நற்செய்தி. அவர் பவுலுடைய சீடர். மார்க் யார்? பவுலுடைய சீடர். அவர் தன் வாழ்நாளிலே இயேசுவோடு தன் வாழ்நாளிலே பெற்ற இறை அனுபவத்தை அது முதல் நற்செய்தியாக நமக்கு எழுதப்படுகின்றது. அதான் பார்க்க, அந்த நற்செய்தியில் தான் இன்றைக்கி நமக்கு வாசகங்கள். ஆண்டவர் இயேசு காற்றையும் கடலை என்ன செய்கிறாரு? கடைந்து. காற்றும் கடலும் எதை குறிக்கிறது? கடல் என்பது பேய்களின் இருப்பிடம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இயேசு யாரை காற்றையும் கடலை அடக்கிட்டானா யார் அடக்கிறாரு? பேய் அடக்கிறார், சாத்தான அடக்கிறாரு. சாமி, அதுக்கு தானே நான் இந்த தியான நிலத்திலே இன்னைக்கு வந்திருக்கிறேன். இந்த சாத்தானா ஒன்றும் என்னால் வெற்றி கொள்ள முடியலையே. ஏதோ ஒரு அலக்களிப்பு, ஏதோ எனக்குள்ள ஒரு தீய சக்தியுடைய போராட்டம், ஏதோ ஒன்று எனக்குள்ள இருக்கு. அதான் இந்த தியான இல்லத்துக்கு இந்த பிப்ரவரி மாதம் நான் வேண்டி வந்திருக்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்யறாரு? காற்றையும் கடலையும் அடக்குறார். இறையாதே சொல்றாரு. என்ன சொல்றாரு? இறையாதே, அமைதியாயிருன்றாரு. அப்படியே என்ன ஆயிடுச்சு? அப்படியே சொன்ன அந்த வார்த்தைக்கு அப்படியே எல்லாம் அப்படியே அமைதி அப்படியே இருக்கு. எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. என்னடா அது?
இவர் சொல்கிற இந்த வார்த்தைக்கு இவ்வளோ மதிப்பா? இயேசுடைய போதனை அதிகாரம் கொண்ட போதனை. இயேசுடைய போதனை சும்மா அவர் பேசலை. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். அப்படி என்ன செய்யினாரு? உறக்க சொன்னார். எல்லாம் சதுசேயர்கள் பரிசேயர்கள் எல்லாம் பார்த்தாங்க. இங்கடா இருந்து இவருக்கு ஞானம் வந்தது? இயேசு பார்த்து கேட்கலையா? கேட்டாங்களா இல்லையா? இவர் தச்சன் மகன் அல்லவா, இவருக்கு எங்கிருந்து இந்த ஞானம் வந்தது? கடவுளுடைய அந்த மேலிருந்து அருளாப்படாவில் எனக்கு உன் மீது அதிகாரம் இல்லை சொன்னாரா இயேசு? மேலிருந்து. அப்போ கடவுள் தம்முடைய மகனை இந்த உலகத்துக்கு அனுப்புகின்றார். அதான் வாய்க்கிறோம். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படிங்க பார்ப்போம். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தை வாசிங்க. யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது. கடவுள் எந்த அளவுக்கு இந்த உலகத்தை அன்பு செய்கிறார் என்றால், படிச்சிருவீங்களா? தாம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரோ அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே கொடுக்கிற அளவுக்கு, அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். பாருங்க, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தன் மகனையே இயேசுவே ஆண்டவர் கொடுத்துட்டார் நமக்கு. அவர் யார் அவர் மீது நம்பிக்கை கொள்கிறோமோ அவர்கள் நிலை வாழ்வை நிச்சயம் பெறுவார்கள். இயேசு மீது நம்பிக்கை, அதான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். தம் ஒரே மகனை அவர் கொடுக்க துணிந்தார். வயது முதிர்ந்த காலம், சாரா கருவுற இயலாது என்று சொல்லப்பட்டது. இருந்தாலும் ஆண்டவர் அருமையான பிள்ளையை கொடுக்கிறார், ஈசாக்கை கொடுக்கிறார். இருந்தாலும் போய் பலியிடு ஏதாவது யோசிச்சாரா? இல்லை, துணிந்தார். அதான் அவர் விசுவாசத்தினுடைய தந்தை. ஆபிரகாம் விசுவாசத்தினுடைய தந்தை. துணிந்தார், நம்பிக்கையோட அவர் வாழ்க்கையில் துணிந்தார். அந்த ஒரு துணிவு வேணும். என்னுடைய வாழ்க்கையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எவ்வளோ துணிவு வேணும். நம்பிக்கையில் நம்ம என்ன இருக்கணும்? துணிவு வேணும், துணிவு இருக்கணும். எசாயா புத்தகத்தில் வாசிக்கிறோம், 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நம்பிக்கை கொண்டோன் பதற்றமடையான். நம்பிக்கை கொண்டோன் பதற்றமடையான். இன்னைக்கு பதறோம், ஐயோ என்ன ஆகும், நாளைக்கு என்ன ஆகும், இந்த மாதம் என்ன ஆகும், என்ன நடக்கும், பதறோமா இல்லையா? நிறைய பேர் பதட்டம், டென்ஷன், சுகர், ப்ரெஷர். டாக்டர், சுகர் கூடிட்டே இருக்கு, டென்ஷன், ப்ரெஷர், கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும், ப்ரெஷர் கூடிட்டே இருக்கு, அதிகரிக்குதே. என்னன்னே தெரில டாக்டர். நம்ம ஒன்று சொல்லுவோம், என்னன்னே தெரியல, ஏன் கூடுது ஏன் குறை, ஒன்றும் தெரியாது. நமக்குள்ள என்ன ஏற்படுது? பதட்டம். நிறைய பேர் பதறிட்டே இருக்கும், என்ன நடக்கும். ஆனால் நம்பிக்கை கொண்டோன் பதற்றமடையான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் வீட்டுக்கு ஒரே பையன், நான் வீட்டுக்கு ஒரே பையன் தான். எனக்கு 2 அக்கா, சரி, எனக்கு 2 அக்கா. அப்பா அம்மா இருக்கிறாங்க. கடந்த இந்த ஆண்டுகளில் அவங்களுக்கு திருமணமாகி 50 ஆண்டு காலம். அப்போ அவங்களுக்கு எப்படியாவது ஒரு விழா எடுக்கணும் ஒரு ஆசை. என்ன சொல்லுவோம்? 50 ஆண்டு காலம் என்ன சொல்லுவீங்க? திருமண விழா என்ன சொல்லுவீங்க? அதை பொன் விழா, அப்படி பொன் விழா எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை. சரின்னு அப்பா அம்மாவை என்ன செய்தான், ஊருக்கே அங்கே கூட்டிகிட்டு போயிட்டேன். இந்தியா தான், தமிழ்நாடு தான், ஊருக்கே கூட்டிகிட்டு போய், ஏன்னா 50ஆவது விழா கொண்டாடணுமே. ஒரே பையன் சாமியார், ஒரே பையன் சாமியார். அப்போ என்ன செய்யணும்? 50 வருஷம் நன்றி சொல்லிடலாம் அப்படின்னு. எப்பா கேட்குறாரு, எதுக்குப்பா இந்த விழாலாம் கேட்டார். பொண்ணு விழாலாம் எதுக்குப்பா அப்படி கொண்டாடுறோம், வேண்டாம் அப்படின்னாரு. இல்லைப்பா கொண்டாடலாம். ஏன்னா என்ன சொல்ல போகிறோம்? ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். நீங்கள் ஒரே பிள்ளையை கொடுத்துருக்கீங்க, 50 வருஷம் ஆச்சு. எப்படி சாமி, ஒரு பிள்ளை அவர் கொடுத்துட்டு 50 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைகள் விட்டு 50 வருஷம் சேர்ந்து வாழ்கிறது ரொம்ப குறைவு. இன்றைக்கி குறைவா இல்லையா? கல்யாணம் ஆகி கணவர் இல்லாமல் இருக்கோம் நிறைய பேர், மனைவி இல்லாமல் இருக்கோம் நிறைய பேர். 30 வருஷம் 40 வருஷம் 25 வருஷம் உண்டா இல்லையா? இங்கே வந்திருக்கவங்க கூட நிறைய பேர் கணவர் இழந்து கூட இருக்கலாம் 40 வருஷத்தில். உண்டா இல்லையா? நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் ஒரே பிள்ளையை கொடுத்தனால என்னாச்சு? கடவுள் 50 வருஷம் அவங்க நல்லா நீட்டி ஒரு நன்றி சொல்லி வருவோம்பான்னு அவர் திருவிழாவுக்கு 3 நாள் திருவிழா, 2 நாள் திருவிழாவில் பங்கெடுத்துட்டார். 3ஆவது நாள் அவங்களுடைய கல்யாண நாள். அந்த நாளில் தான் எப்படியாவது அவர் அந்த நன்றி பூசையில் வேண்டிடுன்னு சொல்லி காலையில் ஒரு பூசை 9:30 மணிக்கு பூசை காலையில். 3ஆவது நாள் 2 நாள் திருப்பதியில் பங்கெடுத்துட்டார். 3ஆவது நாள் அந்த திருமண விழா கொண்டாடணுமே 9:30 மணிக்கு பூசைக்கெல்லாம் அப்படியே ரெடியாகி அப்படியே ஆயத்தமாக அப்படியே பூசைக்கு அப்படியே நடந்து வர்றாங்க. பவனி நான் தான் திருப்பலி நிறைவேற்றுறேன். 9:30 மணிக்கு பூசை ஆரம்பிச்சிச்சு. ஏறக்குறைய திருப்பலி 11 மணிக்கு தான் முடிஞ்சிச்சு. திருமணத்தில் அந்த திருப்பலியில் எல்லாம் பங்கெடுத்தார் அப்பா. எல்லாம் காணிக்கை சடங்கு, நற்கரணை சடங்கு எல்லாத்துலேயும் அவர் பங்கெடுத்துட்டு
கடைசி ஜெபிப்பமாக சொல்லுவோம்ல, கடைசியா எந்திரிச்சு நன்றியோடு மன்றாட சொன்ன பிறகு அதுக்கப்புறம் என்னாச்சு, அப்பா உட்காந்தவர் அப்படியே உட்காந்தா இருந்தார். அதுக்கப்புறம் அவர் எந்திரிக்கவே இல்லை, தலை சாய்ச்சவர். அதோடு என்னாச்சு, அந்த பூசை முடிஞ்சதும் அப்படியே அப்பா கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 18ஆம் நாள் அந்த திருப்பலி நீங்கள் மாதா டிவியில் கூட பார்க்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். 2023 இந்த எழுதி வச்சுக்கோங்க. 2023 ஜூன் மாதத்தில் 18ஆம் நாள் அந்த திருப்பலி, நன்றியோடு வைத்த அந்த திருப்பலி, 50 ஆண்டு அந்த பொன்விழா திருப்பலியில் அப்படியே திருப்பலி முடிந்த உடனே அப்படியே அவர் அப்படியே இறந்துட்டார். அப்பா இறந்துட்டார் 2023. 2 வருஷம் ஆக போகுது, 2 வருஷம் ஆக போகுது, 25. அப்போ அந்தளவுக்கு அவர் நிறைவாக தன் வாழ்நாளில் நிறைவோடு வாழ்ந்தார். ஏதாவது நம்பிக்கை என்பது என்னது, கண்ணுக்கு புலப்படாதவை. ஆனால் அவர் சொல்லிகிட்டே இருந்தார், எப்பா என் கண்ணுக்கு எப்படியாவது ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகணுன்னாரு. நான் கூட சொன்னேன், எப்பா உங்களுக்கு கண் ரொம்ப குறையாக இருக்குது, ஒன்று கூட்டி போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது அப்படின்னு. உடனே எங்கள் அக்கா சொல்லிச்சு, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிச்சு, அதான் நான் இதுக்கு சொல்ல வரேன். எதுக்குன்னு, தம்பி நீ அவர்கிட்ட சொல்லாத, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போக மாட்டேன்னு நீ என்ன சொல்லாத, நீ சொல்லாத அப்படின்னு. நான் கேட்டேன், ஏன் அப்படி சொல்கிறேன்னு. இல்லை அவர் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, அதான் சொல்லிச்சு. இன்னும் அவர் கொஞ்ச நாள் தான் இருப்பேன். நீ என்ன செய்ய, எப்பா உங்களை நான் திங்கக்கிழமை என்ன செய்வேன், கண்ணாஸ்பத்திரிக்கு நான் கூட்டிகிட்டு போவேன், நீ சொல்லு அப்படின்னுச்சு. அப்படி தான் சொன்னேன். பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை அவர் இறந்துட்டார். இருந்தாலும் நான் நம்பிக்கையோடு சொன்னேன், உங்களை கூட்டிகிட்டு போவேன். அவருக்கு ஒரு சந்தோஷம், என்ன திங்கக்கிழமை கூட்டிகிட்டு போயிடணும்ப்பா, அந்த நம்பிக்கையோட ஒரு எதிர்நோக்கோடு தான் இருந்தார் அவருடைய வாழ்க்கையில். ஆனால் கடவுள் அவரை அழைத்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எத்தனை வருஷம், 50 வருஷம் திருமண வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க, பொன் விழா. இன்றைக்கி எல்லோரும் இன்றைக்கி வாழணும். என்னது, நம்பிக்கை தான் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் வேணும். ஒரு பிள்ளையை கொடுத்துட்டோம், ஐயோ என் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கவே கூடாது. கடவுளுக்குன்னு முழுமையாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்பிக்கை கொண்டோன் பதற்றமடையான். என்னது, நம்பிக்கை கொண்டோன் பதற்றமடையான். அதான் இந்த 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்குடைய பெண் என்னது, இயேசுடைய ஆடையுடைய விளிம்பை நான் தொட்டாலே நான் சுகமாவேன். அவருடைய விளிம்பை தொட்டாலே போதும், நான் சுகமாவேன்ற நம்பிக்கை அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இருந்தால் இயேசு கேட்டார், யார் என்னை தொட்டது கேட்டாரா இல்லையா? கூட்டம், பயங்கர கூட்டம். யார் என்னை தொட்டதுன்னாரு. என்னடா இப்படி கேட்குறாரு கேள்வி. இங்கேயே எல்லாம் தள்ளு முள்ளு எல்லாம் அப்படியே கூட்டமாக போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இயேசுடைய கேட்குற யார். அப்போ அந்த பெண் என்ன சொல்ற, அஞ்சி நடுங்கி நான் தான் தொட்டேன் அப்படின்னு சொன்னார். அந்த பெண்ணை சுகப்படுத்துகின்றார். பார்க்குறோன்னா 12 ஆண்டுகள் இரத்த போக்கக்கூடிய பெண். நம்பிக்கை, இயேசு ஒருவரால் தான் சுகப்படுத்த முடியும். பார்வையற்ற பார்த்திமேயு, இயேசு இந்த எரிக்க வழியில் வர்றான்னு என்ன செய்யறான், கத்துறான், இயேசுவே தாவீதின் மகனே என்மேல் இரக்கமையா தான் கேட்டான். இயேசுவே தாவீதின் மகனேன்னு கூப்பிடுறான். பாருங்க, அந்த அளவுக்கு நம்பிக்கையோட கூப்பிடுறான். ஆனால் சிலர் என்ன செய்றாங்க, கத்தாத கூப்பிடாத. அமைதியாக இருந்துட்டானா, இல்லையே இன்னும் உறக்க சொன்னான். நம்ம சொல்லுவோம் அப்படி, அல்லேலூயா சொல்லுவோமா, அக்கா சொல்லட்டும் சாமி அல்லேலூயா, நீ சொல்லக்கா அல்லேலூயா, நீ சொல்லு, நான் ஏன் சொல்லணும், சில நம்ம அமைதியாக இருந்துருவோம். ஆனால் இங்கே பார்க்குறோம், பாத்திமை என்ன செய்தான், இன்னும் உறக்க கத்துற, இயேசுவேன்னு கூப்பிட்றான். இங்கே நம்ம இயேசுவை கூட சொன்னால், எங்கே இயேசு காசு காசு காசு, இந்த மாதம் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த தியான இல்லத்தில் வந்து எப்படியாவது என்ன கிடைக்கும், என்ன நடக்கும், என்ன ஃபீஸ் கட்ட முடியுமா என் பிள்ளைக்கு, என்ன வேலைக்கு போனான், இது யோசிச்சுட்டு இருப்போம். மணி துட்டு காசு எல்லாம். ஆனால் இயேசுவை கூடுவோமா, தோணாது. சில பேருக்கு ஒரே பிரச்சனையா மேலே பிரச்சனை, பாடுகள் மேலே பாடு, துன்பத்தை அப்படியே நினச்சிட்டு இருப்போம். கடவுளை போற்றுவது அதான் நம்பிக்கை. கடவுளை போற்றுவது, கடவுளை வல்ல செயல்களை நம்ம நன்றியோடு எடுத்துக்கிறது. கடவுள் எந்த அளவுக்கு என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு, எந்த அளவுக்கு எனக்கு பாதுகாப்பை கொடுத்துருக்கிறாரு. போன மாதம் கடந்த மாதம் கடவுள் எப்படி என்னை வழிநடத்தி இருக்கிறாரு, எனக்கு உடல் சுகத்தை கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு மருத்துவமனையில், இன்னைக்கு எத்தனை பேர் போராடிட்டு இருக்காங்க, உடலில், தலையில், காலில், இதய பகுதியில் நிறைய பிரச்சனைகள், மூளை பகுதியில் நிறைய பிரச்சனைகள், நரம்பு பகுதியில் செயலிழந்து கிடக்கூடிய அநேக பேர். அந்த அளவுக்கு கடவுள் என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு, நன்றி அப்பான்னு சொல்லுவோமா? எனக்கு அதை கொடுக்கலை, நல்ல வீடை கொடுக்கலை, நல்ல மாடி வீடு கட்டலை, எனக்கு நல்ல கார் வாங்கலை, எனக்கு வண்டி இல்லை, சில வேளை இந்த பிரச்சனையே நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். உண்டா இல்லையா? இது கிடைக்கல, அது கிடைக்கல, எனக்கு எப்போ கிடைக்கும், இந்த தியானத்தில் வந்தாலும் கிடைச்சிருமாக்கா, நான் இந்த வீடை கட்டி முடிச்சிருவேனா, இந்த இடத்த நான் வாங்கிடுவேனா,
எது முக்கியம்? வாழ்க்கை தான் முக்கியம். சரியா? நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை என்பது கண்ணுக்கு புலப்படாதவை, ஆனால் நிச்சயம் கிடைக்கும் என்ற உறுதி. அதான் நீ வாசிக்க கேட்ட முதல் வாசகத்தில் சீடர்களை பார்க்குறோம், கத்துறாங்க. என்ன நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்க, வெறும் புயல் வெள்ளம், நீங்கள் என்ன தூங்கிட்டு இருக்கீங்க? அப்போ ஏன்டா சொல்ற, இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா கேட்குறாரு. இன்னும் உனக்கு நம்பிக்கை இல்லையா? இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த நம்பிக்கை என்பது நமக்கு ஒரு அனுபவமாக, ஆய்வாக, நிலைப்பாடாக, ஈடுபாடாக நமக்கு இருக்கணும். அதான் நான் பார்க்குறோம். செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம். யாக்கோபு சொல்றாரா 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்றாரு, செயலற்ற நம்பிக்கை செத்த விசுவாசம். செயலோடு இருக்கணும் நம்முடைய நம்பிக்கை, ஈடுபாடோடு இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை, துடிப்போடு இருக்கணும், பணிவோட துணிவோட ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியவளா நம்முடைய வாழ்க்கை முழுமதான் எல்லாம் ஆண்டவருக்கே. நூற்றுவ தலைவன் வந்தான், அத்தனை ஊழியர் இருக்காங்க என் வீட்டில், ஒருத்தனை வானா வர்றான், போகிறான், அவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் நீங்கள் என் வீட்டில் இல்லத்தில் வர நான் தகுதியற்றவன் சொன்னானா நூற்றுவ தலைவன். நீங்கள் என் இல்லத்தில் வர நான் தகுதியற்றவன் சொன்னான். அப்போ ஆண்டவர் பார்த்தாரு, இல்லத்தில் வர வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்றாரு? அந்த நேரமே அந்த நோய் நீங்கியதுன்னு பார்க்குறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்குது கேட்டு பாருங்கள். இந்த தியானத்துக்கு வந்திருக்கோம், பிப்ரவரி மாதம் வந்திருக்கிறோம். நம்பிக்கை இருக்கா இல்லை நம்பிக்கை செத்து போச்சா கேட்டு பாருங்கள். பிறகு நம்புகிறோம், மற்றவங்களை நம்பி வாழ்கிறோம், அநேக பேர் ஏமாத்திடுறாங்க. ஆமாம், இன்றைக்கி நிறைய பேர் பணத்தை கொடுத்து நகையை கொடுத்து ஏமாந்தவர்கள் அநேக குடும்பங்கள். இன்றைக்கி நிறைய பேர் நம்பிக்கை இல்லை, கணவர் மீது நம்பிக்கை இல்லை, மனைவி மீது நம்பிக்கை இல்லை, மற்ற உறவுகள் நம்பிக்கை, நட்புகள். நிறைய பேர் பணத்தை கொடுத்து பணம் என்ன இன்னும் கிடைக்கல. நிறைய குடும்பத்தில் உண்டு. பணத்தால் பிரிந்த குடும்பங்கள், சொத்தால் இன்றைக்கு பிரிந்த குடும்பங்கள், அநேக குடும்பங்கள், உறவு இல்லை இன்னைக்கு. ஆமாம், ஏன்னா கொடுத்த பணம் வரலை, கொடுத்த நகை நம்பி கொடுத்தேன். ஒருத்தர் 10 லட்சத்தை என்ன செய்கிறாரு? ரிட்டையர் ஆன பணத்தை தன் நண்பருக்கு என்ன செய்கிறாரு? அவன் கஷ்டப்படுறானே, அவன் வீடு வாங்கணும் என்ன செய்கிறாரு? நம்பிக்கையோடு கொடுத்துட்டாரு. அவன் சொன்னான் 2 வருஷத்தில் கொடுத்துறேன்னா, 2 வருஷத்தில் 10 லட்சத்தை தரேன்னு சொன்னான். கடைசி என்னாச்சு? ஆளே ஊரை விட்டு ஓடியே போயிட்டான். அப்போ இவர் என்ன ஆயிட்டாரு? அப்படியே நோயாளி ஆயிட்டார். அப்படியே இருக்கிறாரு. 3 பிள்ளைங்க, அப்பான்னு கூப்பிடு. அவர் ஒன்றும் இல்லை, செயலிலேருந்து கிடக்கிறாரு. போச்சே, 10 லட்சம் வாங்கிட்டு போனவன் ஏமாத்திட்டானே. எங்கே நம்பிக்கை? நம்பி தானே கொடுத்தது. எத்தனை பேரை நம்புகிறோம்? ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் நோயாளியாக மாறிட்டாங்க. நம்பிக்கை எப்பொழுது அது ஏமாற்றப்படுகிறதோ, விரக்தியில் தள்ளப்படுதோ, அங்கே என்ன ஏற்படுகிறது? நோய்கள். இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் நோயாளியாக மாறிட்டோம். கிடைக்கல, கொடுத்த பணம் வரல, ஏமாந்த நிலை, விரக்தி, தனிமை. இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் ஒன்றும் இயலாது, ஒன்றும் செய்ய இயலாது. இன்றைக்கி உடல் மன நோய்களில் இருப்பது அநேக பேர். அப்போ எந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குது கேட்டு பாருங்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை, பிறர் மீது நம்பிக்கை, குடும்பத்தில் சகோதரர் மீது நம்பிக்கை. வாசிப்போம். சீராக் புத்தகம் 25ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை படிங்க. சீராக் புத்தகம் 25ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. என் மனதிற்கு பிடித்தவை 3, அவை ஆண்டவர் முன்னும் மனிதர் முன்னும் அழகுள்ளவை. அவை உடன்பிறப்புகளிடையே காணப்படும் ஒற்றுமை. 2வது அடுத்திருப்பாரோடு நட்பு. முதல்ல சகோதர சகோதரர்கள் உடன்பிறப்புகள், சகோதரர்களுடைய ஒற்றுமை. 2வது நட்பு. 3வது தங்களுக்குள் ஒன்றி வாழும் கணவர் மனைவியர். இந்த 3. ஃபர்ஸ்ட் இதை பார்த்துருவோமா? முதல் இது என்னது? சகோதர உடன்பிறப்புகளுடைய ஒற்றுமை. இன்னைக்கு இருக்கா? எல்லாம் இந்த தியானத்துக்கு வந்திருக்கீங்க, அக்கா தங்கச்சியோட, அண்ணன் தம்பியோட இன்னைக்கு உறவு இருக்கா? என்ன சொல்லுவீங்க? என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க? உறவு இருக்கா இல்லையா? இருக்கு, ஆனால் இல்லை. சத்து பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கு மட்டும் நல்லா சொல்கிறோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு, ஆமாப்பா என் தங்கச்சியில் பேசி எத்தனையோ வருஷம் ஆகுது, என் அக்காவை பார்த்து. சொத்து பிரச்சனையில் போனவ தான், அப்பா அம்மாட்ட சண்டை போட்டு போனவ தான். இல்லை. 2வது பார்ப்போமா? அடுத்து என்னது? நட்பு. என்னது 2வது? அழகுள்ளவை. கடவுள் முன்னும் மனிதர் முன்னும் அழகுள்ள என்னது? நட்பு. எல்லாம் சொன்ன வாங்க பழகலாம். இன்னைக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்டர்நெட் எல்லாம் நட்புன்னு போகிறோம். அடுத்து என்னாச்சு? நட்பு இருக்கா? ஏமாந்து போயிருக்கோம் சாமி. நீங்கள் சொன்னபடி ஆமாம்
பக்கத்து வீட்டுக்காரர் நண்பர்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன், வரும்னு பார்க்குறேன். 10 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆச்சு, வரும் ஆனால் வராதுன்ற மாதிரி இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் எப்படி கேட்குறது? ஆமாம், கொடுத்துட்றாங்க. கடைசி என்ன ஆயிடுச்சு? நட்பில் எப்படி கேட்குறது? கேட்க முடியாது. என்ன நம்பிக்கை இல்லையா? அவங்க கேட்குற என்ன வார்த்தை கேட்பாங்க? இன்றைக்கி நம்பிக்கை தான் நம்ம சிந்தனை. பிப்ரவரி மாதம் என்ன கேட்பாங்க? என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? போங்க. போச்சா? எவ்வளோ நாள் நம்புறது? 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சு, நம்பிக்கை அப்படியே இருக்க முடியுமா? உறவே போயிடுது. ஆமாம், பணத்தை நம்பி இன்னைக்கு நட்பினால் இன்னைக்கு பிரிந்த குடும்பங்கள் அநேக பேர் நட்பினால. 3வது, தங்களுக்குள் ஒன்றி வாழும் கணவர் மனைவியர். எங்க சாமி, இந்த மனுஷனை கட்டி நான் வாழ்ந்து என்னத்தை நான் கண்டேன்? இதில் தங்களுக்கு ஒன்றி வாழும். இதில் எங்கே ஒன்றி வாழ்கிறது? வேண்டான்னு போயிடுது. 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் அந்த வாழ்க்கையை கேட்டால் என்னங்க திருமண வாழ்க்கை எப்படி? ஐயோ சாமி, அதை ஏன் கேட்குறீங்க? நோயாளியாக மாறிட்டோம். 30 வருஷத்தில் கல்யாணம் பண்ணி 40 வருஷம் என்ன ஆயிரும்? நோயாளியாக ஆஸ்பத்திரி போக, மருந்து வாங்க, வீட்டுக்கு வர, அப்படியே போக வர, இப்படியே இருக்கும் வாழ்க்கை. நிறைய பேருக்கு ஆமாம் நொந்து போயிடறாங்க 40 வருஷம் 30 வருஷத்தில். சில பேர் 25 வருஷம் வெள்ளி விழாவே கொண்டாடுறீங்களா தெரியல, வெள்ளி விழாவே சேர்ந்துருக்கீங்களான்னு தெரியல நிறைய பேர். ஆமாம், நிறைய பேர் கணவரை இழந்த பேர், நிறைய பேர் கணவரை இழந்திருப்பவர்கள் நிறைய பேர். ஆமாம், மனைவியை இழந்திருப்பவர்கள் நிறைய பேர் அந்த 20 வருஷத்தில் 25 வருஷத்தில் இல்லை. ஏன்? தங்களுக்குள் அந்த ஒன்றி வாழக்கூடிய பரஸ்பர உறவு என்ன இல்லை. கண்டிப்பாக என் கணவர் என் மனைவி அப்படின்னு சொல்ல முடியுமா? சாமி நான் 60 வருஷம் வாழ்ந்துட்டோம், யாராவது சொல்ல முடியுமா? இங்கே 55 வருஷம் வாழ்ந்துட்டோம், யாராவது சொல்லுங்க பார்ப்போம். சாமி 60 வருஷம் நாங்கள் சேர்ந்து இருக்கோம் சொல்ல முடியுமா? யாராவது ஒரு குடும்பம்? குறைவு இல்லை. பாருங்கள், 60 வருஷம் நான் கேட்குறேன் இல்லை. ஏன்? என்ன காரணம்? தங்களுக்குள் இந்த ஒன்றி வாழலை. ஒன்றி வாழ்ந்தா இருப்போம்ல கண்டிப்பாக. என் கணவர் என் மனைவி, என் கணவர் என் தோழன், என் மனைவி அப்படி விட்டுக்கிறோம் இருக்க முடியுமா? விட்டு கொடுத்துருவோமே. குடும்பத்தில் நம்பிக்கை இல்லையே. கேட்டு பாருங்க, உறவு எந்த அளவுக்கு இன்னைக்கு பரஸ்பர உறவும் இன்னைக்கு குறைந்து கொண்டு இருக்கு. சகோதர உறவும் குறையுது, குடும்பத்திலையும் உறவு குறையுது, நிம்மதி இல்லை. இதனால தான் என்ன ஏற்படுது? வாழ்க்கையில் என்ன இல்லை? மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை. பாருங்க, தியான எழுத்துக்கு இவ்வளோ பேர் இன்னைக்கு வந்திருக்கீங்க. என்ன காரணம்? ஆண்டவரே என் கோட்டை, ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயம் நம்ம வழி நடத்துவார். இந்த உறவுகளை எல்லாம் ஆண்டவர் சீர்படுத்துவார். என்ன குறை? ஏன்னா இது பலவீனம், ஏன் நான் இப்படி இருக்கேன்? கேளுங்க ஆண்டவர் இடத்துல மனக்குறைகளை ஆண்டவர் ஒப்புக்கொடு. இந்த தியானம் இல்லை, அருமையான இல்லம், பாவ சங்கீர்த்தனம், ஒப்புரவு எல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், பிரச்சனைகள், உள்ளம் சார்ந்த பிரச்சனை ஆண்டவர் ஒப்புக் கொடுப்போம். நிச்சயம் நம்பிக்கை என்பது எதிர்நோக்கு. நாளைக்கு இந்த இடக்கூடிய நாள் ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த நாளாக மாறும். நமக்கு நிச்சயம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர் சொல்றார், யோவான் 16:20 சொல்லுகிறார். ஆக தடைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், ஆனால் அது எல்லாம் செய்யணும், ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுக்கணும். வழியில் கல்வாரி வழியில் காணிக்கை சடங்குல போகிறோம், ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாக ஆபிரகாமுக்கு எவ்வளவு நம்பிக்கை கொடுத்தாரோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம நம்பிக்கை என்ற அந்த வரத்தை நம்ம அனைவருக்கு கொடுக்க ஆசீர்வதிக்க திருப்பலியிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.